பிரைஸ்லா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நாம் ஜெபிக்கும் போது எதை விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நம்பும் போது அந்த காரியங்கள் நமக்கு உண்டாகும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரங்கள்ல நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கல, எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த விசுவாச குறைவும் ஒன்று காரணமா இருக்கிறது. பாருங்கள், மார்க் 5வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு சொல்றாங்க. அப்ப ஆண்டவரிலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு அவங்க பூரண சுகம் அடைகிறாங்க. 34வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப எவ்வளவு பேர் அந்த கூட்டத்துல இருந்தாலும் விசுவாசத்தோடு இந்த மகள் தொட்டதுனால அவள் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த கூட்டத்துல அநேக வியாதி உள்ளவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட வரல. ஸோ அதேதான் இன்று நம்ம மார்க் 11வது அதிகாரத்தில் வாசித்தபடியாய் கூட நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நம்பும்போது கண்டிப்பா ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, விசுவாசமற்று இருக்கிற எங்களுக்கு அப்பா ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு கூட எல்லா காரியங்களையும் அப்பா ஜெபத்துல கேட்க அப்பா அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே செய்வதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன வாழ்த்து மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.